ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்றான் மகாகவி பாரதியின் வரிகளை நனவாக்கிய காமராஜர் அவர்களின் பிறந்த நாளில் அவரை வணங்கி என் உரையை துவங்க விரும்புகிறேன். கல்வியில் வளர்ந்த நாடாக, வேளாண்மையில் செழித்த நாடாக, நீர்நிலைகள் நிறைந்த நாடாக, ஊழல்கள் இல்லாத நாடாக, தமிழ்நாட்டை இந்தியாவே திரும்பி பார்க்க வைத்த 9 ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை செய்து தன்னலமில்லாத அதிசய தலைவன் பிறந்த நாளை ஏன் நாம் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம் என்றால், ராஜாஜி அவர்கள் முதல்வராக இருந்தபோது நிதி பற்றாக்குறை என்று காரணம் காட்டி 1000 பள்ளிகளை இழுத்து மூடினார். கல்வி எனும் ஈரம் பற்றி தமிழகம் பாலைவனமாக கூடிய காலகட்டத்தில் ஏழை பங்காளன் காமராஜர் தமிழகம் முதலமைச்சராக பொறுப்புக்கு வந்ததும் ராஜாஜி அவர்களால் மூடப்பட்ட 6000 ஆரம்ப பள்ளிகளையும் மீண்டும் திறந்து மேலும் 14000 புதிய பள்ளிகளை திறந்தார். அன்று அவர் போட்ட விதை இன்று ஆலமரமாக தழைத்து கிளைத்து வளர்ந்துள்ளோம். பள்ளியை திறந்தும் மாணவர்களின் வருகை குறைவாகவே இருந்தது. ஒரு நாள் பள்ளிக்கூட விழாவில் பங்கேற்க காமராஜர் அவர்கள் காரில் சென்று கொண்டிருந்தார். கார் கிராமத்தின் எல்லையை நெருங்கி கொண்டிருந்த போது சிறு கோளாறு ஏற்பட்டு நின்றுவிட்டது. டிரைவர் இறங்கி சரிபார்த்து கொண்டிருந்தார். காருக்குள் இருந்த காமராஜரின் கண்கள் வெளியே நோட்டமிட்டன. சில ஏழை சிறுவர்கள் மாடு வைத்துக் கொண்டிருப்பது தெரிந்தது. அவர்களை அருகில் அழைத்து, ஏம்பா, உங்கள் ஊரில் இன்னைக்கு ஏதாவது விஷயமா? ரேடியோவில் பாட்டெல்லாம் போடுறாங்களே என்று அந்த சிறுவர்களிடம் கேட்டார். யாரோ காமராஜராம் பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்க வராராம் என்றார் சிறுவர்கள். ஆமா, நீங்களாம் பள்ளிக்கூடத்திற்கு போகலையா என்று கேட்டார். வேற வேலை இல்லை, நாங்கள் அங்கே போயிட்டா எங்களுக்கு யார் சோறு போடுவாங்க? பள்ளிக்கூடம் போனால் பட்டினியாக தான் கிடக்கணும். இங்கு மாடு மேய்த்தால் 3 வேளையும் சோறு போடுவார்கள் என்று கூறி மாடு மேய்க்கும் அவர்களின் வேலையை பார்த்தார்கள். கிராமங்கள் தோறும் பள்ளிகள் திறந்தும் பிள்ளைகள் படிக்க வரவில்லையே என்ற விஷயம் காமராஜரின் இதயத்தில் முள்ளாய் குத்தியது. ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்திலேயே சோறு போட்டு படிக்க வைக்கணும் என்றார் காமராஜர். நிதி இல்லை என்கிறார்கள் அதிகாரிகள். அதனால் என்ன, எல்லா வேலைகளையும் ஒதுக்கிவிட்டு ஊராக நான் பிச்சை எடுத்து தருகிறேன். மதிய உணவு திட்டம் செயல்படுத்த வேண்டும் என்றார் காமராஜர். கோபமாக அப்படி உருவானதே மதிய உணவு திட்டம். ஏழை நாடுகளில் ஏழ்மையை போக்க காமராஜர் போன்ற தலைவர்கள் பிறக்க வேண்டும் என்று நேரு பாராட்டினார். பள்ளியில் படிக்கும் மாணவர்களிடையே பணக்காரன் ஏழை என்கிற ஏற்றத்தாழ்வு உருவாகிவிடக்கூடாது என்று எண்ணிய காமராஜர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சீருடை அணிந்து செல்ல வேண்டும் என்று சீருடை திட்டம் கொண்டு வந்ததால் தான் இன்று நாம் அனைவரும் ஒரே மாதிரியான